ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய காணொளி பார்த்திங்க அப்படின்னா டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2ல் கம்பல்சரி கேட்கக்கூடிய ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சைக்காலஜின்னு சொல்லி தனியாக இதெல்லாம் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க்கு நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ரைமிங் வேர்டு அப்படின்னா வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ஒத்த ஓசையுடைய வார்த்தைகள்னு சொல்கிறோம். ஒரே மாதிரி ரைமிங் இருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி ஒரு 4 லைன் எடுத்துக்கோங்க. இந்த 4 லைனில் ஸோ இப்போ இதில் கடைசி வார்த்தை தான் நமக்கு மெயின், மீதி எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ரைமிங் வேர்டுக்கு சொல்கிறேன். விச்சஸ் இஸ் வருது, டிச்சஸ் இஸ் வருது, பேட்டில் இல் வருது, கேட்டில் இல் வருது. ஸோ இப்போ ரைமிங் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு வேர்டு, புரியுதுங்களா? அதே மாதிரி இது ரெண்டும் ஒரு வேர்டு, இதுதான் ரைமிங் வேர்டு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எடுத்து எழுதுனா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். விச்சஸ், டிச்சஸ், அடுத்து பேட்டில், கேட்டில். ஸோ இது ரெண்டும் ரைமிங் வேர்டு, இது ரெண்டும் ரைமிங் வேர்டு. இப்போ புரியுதுங்களா? அடுத்தது இதில் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு லைனில் கடைசி வார்த்தை பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி வேறு எந்த ஓசையும் இல்லை, அதனால் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துட்டேன். அடுத்தது விச்சஸ் மாதிரி டிச்சஸ், ஸோ இஸ்ஸு சவுண்டு அதே மாதிரி வருது. ஏற்கனவே இஸ்ஸுக்கு ஏ கொடுத்ததுனால திரும்பவும் நான் ஏ கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்கள் பேட்டில், அப்போ இங்கே இல்லு இருக்குது. இல்லுன்ற சவுண்டுக்கு இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு நேமும் கொடுக்கல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி கேட்டில்னு வர்றதுனால இதற்கு திரும்பவும் பி கொடுக்குறேன். புரியுதுங்களா? இப்போ இதற்கான ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி. ஓகேங்களா? அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் வவ்வல். ஸோ இப்போ ஒரு வார்த்தையில் ஏஇஐஓயு, ஏஇஐஓயு இந்த எழுத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தைகளை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆனால் அதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை கூட எடுத்துக்கோங்க. இதில் எதாவது வருதா? இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன்றது எதுவுமே இல்லை. ஓகேங்களா? சரி, வேறு எதுலையாவது இருக்கான்னு பார்ப்போமா? வேறு இங்கே இருக்குது பாருங்கள். செகண்ட் லைனில் பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், ஹெட்ஜஸ் அண்டு டிச்சஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹச்சு, ஹவுசஸ், ஹெட்ஜஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு வார்த்தைகளும் என்னதுங்க? அலிட்ரேஷன். ஓகேங்களா? இப்போ வேறு ஒரு 4 லைனை எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது அடுத்து இந்த லாஸ்ட்டு 4 லைனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, அலிட்ரேஷன். ஸோ இப்போ ரைமிங் வேர்டு என்னதுங்க? ரைமிங் வேர்டு. ரைமிங் வேர்டுனா வார்த்தை ஒத்தை ஓசை உடைய வார்த்தையாக இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் லாஸ்ட்டு வேர்டு ரோடு இருக்குது, லோடு இருக்குது. ஸோ இதுதான் ரைமிங் வேர்டு. புரியுதுங்களா? அடுத்தது ரிவர் இருக்குது, ஃபார் எவர் இருக்குது. ரிவர், ஃபார் எவர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ரைமிங் வேர்டு. அடுத்து ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோடுக்கு இட்டு வருது, ஸோ ஏ கொடுத்துட்டேன். அடுத்து லோடு அதே சவுண்டு திரும்ப வர்றதுனால நான் திரும்ப என்ன லெட்டர் கொடுத்தனோ அதே லெட்டர் இங்கேயும் கொடுத்துட்றேன். அடுத்து ரிவர், இது வேறு சவுண்டு, ஸோ அப்போ நான் பி கொடுத்துட்றேன். ஃபார் எவர்
பி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதற்கான ரைமிங் ஸ்கீம் என்னது? ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏபிபி. ஓகேங்களா? அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் என்னன்னு சொன்னேன்? எக்ஸப்ட் வவ்வல். வவ்வல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிறத விட்டுட்டு கான்சனன்ட் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப ஒரே லெட்டர்லேயே வருது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அலிட்ரேஷன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைம்ஸ் அண்டு கான் இது ரெண்டு என்னது? அலிட்ரேஷன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிமிலி ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சிமிலி. ஸோ சிமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸில் அஸ்ஸு லைக்கு இந்த ரெண்டு வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அதுதான் வந்து என்னதுங்க? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அண்டு சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் எ பேட்டில் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? சிமிலி. ஓகேங்களா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? சிமிலி. ஓகேங்களா? ஸோ அப்போ அஸ்ஸு லைக்கு வந்தால் சிமிலி. மீதி வந்து பார்த்திங்கன்னா பர்சனிஃபிகேஷன், மெட்டாஃபரு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தனி வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.